ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்தே உனக்கான நல்லதை சொல்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போதாவது நல்ல நாளில் அவசர செய்தி சொல்ல வந்த இந்த வராகி அம்மா நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிடு என் செல்லமே. நீ எப்போவுமே எல்லாருக்கும் நல்லதை தான் நினைக்கிற, நல்லதை தான் சொல்கிற. ஆனால் நீ பேசுகிறதை தவறாகவே புரிஞ்சுக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதுவும் பேசாமல் இருக்க பழகு. நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் யாராவது எதையாவது உன் மேலே தப்பாக பழி போட்டு உன்னை வம்புக்கு இழுத்து பிரச்சனையாக மாற்றுறதையே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதையாவது பேச வச்சு உன்னை வம்பிழுக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பதே நல்லதாக இருக்கும். நீ நல்லதுக்கே சொன்னாலும் கூட உன்னை குறை சொல்லும் மனிதர்களிடம் நீ நல்லது சொல்லி என்ன செய்ய போற? நீ உனக்கான நல்லதை பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. ஒவ்வொரு நாள் காலையில் விடியும் போதும் உன் மனசில் எப்போதுமே நேர்மறை எண்ணத்தோட இன்னைக்கு நான் நினச்சது நடக்கும்னு சொல்லிக்கிட்டே கண்முழிக்க பழகு. நிச்சயமா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது நடந்தே தீரும். சில பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு இப்போ கிடைக்கலைனாலும் சீக்கிரமே அதை கொடுக்க தான் போகிறேன். ஆனால் இந்த பிரச்சனை எப்படி தீரும், எப்படி சரியாகும்னு எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் மனசு நேர்மறை எண்ணத்தோட எல்லாம் நன்மைக்கே நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே சரியான நேரத்தில் சரியான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னாலும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய முடிவை சரியாக எடுக்க முடியும் என்று சொல்லவே. எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான், இது தப்பாக போகுது, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எதிர்மறையாக நீ யோசிச்சின்னா அது இன்னுமே உன்னை பூதாகரமாக பயமுறுத்தி இன்னும் பிரச்சனையை பெருசுப்படுத்தி உனக்கு கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் அதிகமாக்கிடும். அதனால தான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே என் வராகியம்மா எனக்காக சரி செஞ்சிருவாங்கன்னு தைரியமாக நேர்மறையாக யோசிக்க பழகுன்னு சொல்கிறேன். எந்த அளவுக்கு உனக்குள் நல்ல எண்ணங்களும் நேர்மறையான யோசனைகளும் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையிலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு அடுத்தவங்க செய்கிற தவறுகளை மன்னிக்கும் மனப்பான்மையோட இருக்கியோ அந்த அளவுக்கு பிரபஞ்சமும் உனக்கு உதவி செய்யும். நானும் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்ச நல்லதுகளையெல்லாம் நடத்தி முடிப்பேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் தீமை மட்டுமே நடக்கலை, எத்தனையோ நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுத்துருக்கேன். நடந்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூறு. ஏன்னா நன்றி சொல்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். நல்லது நடந்ததுக்காக நன்றியும் தவறு செய்தவர்களை மன்னிக்கும் மனப்பான்மையும் உன் மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த பிரபஞ்சமும் இந்த வராகியும் சேர்ந்து வந்து உனக்கு துணையாக உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு முடிப்போம். எப்போதும் நீ எதுக்காகவும் கலங்காதே, எப்போவுமே நல்லதே நடக்கும்னு நம்பு. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் என்று சொல்லமே. இத்தனை நாளாக நீ கவலைப்பட்டதையும் கஷ்டப்பட்டதையும் வருத்தப்பட்டதையும் வேதனைப்படுவதையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாகத்தான் காலையிலிருந்து உனக்காக காத்திருந்து நல்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்களில் கண்ணீர் வடிய நீ கவலைப்பட்ட காலமெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. வீண் பழி சொல்லி உன்னை குற்றமாக பேசி விரட்டி அடித்த மனிதர்கள் எல்லாம் இப்போ உன் வாழ்க்கையிலிருந்து விலகி ஓட போகிறாங்க. துரோகிகள் எல்லாரும் தான் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தள்ளி விட்டு தூரமாக விலகி நிற்பாங்க. கால் கடுக்க உன்னை காக்க வச்சுட்டு இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நீ கேட்டதை செய்ய முடியாதுன்னு உனக்கு எதிராக பதில் சொன்னவர்களும் கைவிரித்து உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னவங்களும் கூட உன்னை கீழே தள்ளி காயப்படுத்தியவர்களும் மனசை கஷ்டப்படுத்தினவங்களும் உன்னை அவமானப்படுத்தினவங்களும் அவமதித்தவர்களுமே கூட இப்போது உன் காலடியை தேடி வரும் சூழ்நிலையை நான் உருவாக்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன் செல்லவே. பாவம் செஞ்சவங்களும் துரோகமும் கைவிரித்தவர்களும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும் கேடு நினைச்சவங்களும் எல்லாருமே இப்போ அற்பமான புழுவாக மாறி அற்புதமான உன் வாழ்க்கையை பார்த்து பிரமிச்சு நிற்க போகிறாங்க. உன் வாழ்க்கை அழகான உலகமாக மாறப்போகுது. நீ போகிற பாதையில் உனக்கு வழிகாட்டவும் ஒளி கொடுக்கவும் நான் வந்துட்டேன். நான் எப்போதுமே உன் கூடவே தான் இருப்பேன். என்னுடைய கைகள் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்கும். உன் மேலே எந்த குறையுமே சொல்ல முடியாத மனிதர்கள் என்னடா பண்ணுறது, நீ நல்லா வாழ ஆரம்பிச்சிட்ட, நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிட்ட, காசு பணம் வரவு வருமானம்னு உனக்கு அதிகமாகிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு உன்னை வீழ்த்துவதற்காக கீழ்த்தரமாக எதையாவது சொல்லவும் செய்யவும் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இல்லையா?
இனி உன் வாழ்க்கை மிக சிறப்பான செல்வ வளத்தோட மாறும்போது அதை பொறுக்க மாட்டாத பொறாமை எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன்னை கீழ்த்தரமாக பேசுவதற்கும் தாழ்த்தி பேசுவதற்குமாக உன்னுடைய நடத்தையை குறை சொல்லுவாங்க. ஆனா நீ எதற்குமே தயங்காத, மயங்காத. யார் என்ன வேணா நினைச்சுக்கட்டும், என்னை பத்தி எனக்கு தெரியும்னு நீ தைரியமா நீ செய்ய நினைக்கிறத செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எதுவுமே இவன்கிட்ட வழிகாட்ட முடியலை, இவன் எதுக்குமே சளைக்க மாட்டான்னு அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே உன் தோல்வி உன்கிட்ட தோத்து போய் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. அடுத்தவனை அழிக்கிறதுக்காக ஒருத்தர் எத்தனை முறை முயற்சி செஞ்சாலும் அதை நீண்ட காலம் ஜெயிக்க விடமாட்டேன் என் செல்லமே. ஏற்கனவே இத்தனை காலமா உனக்கு கெடுதல் செஞ்சதே போதும். இனி யாருமே எந்த கெட்டவர்களும் உன் வாழ்க்கையில குறுக்கே வர நான் அனுமதிக்கவே மாட்டேன். எல்லாத்தையுமே உனக்கு நல்லதாகவும் சிறந்ததாகவும் நடத்தி தர நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்லமே. எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இரு. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையையும் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா பக்குவமா எல்லாத்தையும் செய்ய பழகு. காசு பணத்தை சேர்த்து வச்சு சிக்கனமா செலவு செய்ய பழகு. சைப்புத்தன்மையோட பொறுமையோட எல்லார்கிட்டையும் பேசு. இனிமையா புன்சிரிப்பா நல்லதை நினச்சிக்கிட்டே நல்ல வார்த்தைகளை பேசு. ஒருத்தவங்க உன்கிட்ட பொய் சொல்றாங்கன்னு தெரியும் போது இல்லை நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்லாம அவங்க சொல்றதை நம்புறது போலவே அப்படியான்னு கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவமான பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. உனக்கு எதிரில் நிற்கக்கூடிய எதிரியையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோட நீ இருந்துடு. ஆனா ஒருபோதும் துரோகியை மறுபடியும் உன் கூடவே வைக்கக்கூடிய அளவுக்கு ஏமாளியாக நீ இருக்காத. ஏன்னா எதிரி எதிரில் தான் இருப்பான், நீ கொஞ்சம் கவனமா இருக்கலாம். ஆனால் துரோகி உன் கூடவே இருந்து என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கீழே தள்ளிவிடவும் வாய்ப்பு இருக்கிறதல்லவா? ஒரு முறை ஒருத்தன் உனக்கு துரோகம் செஞ்சிட்டானா மறுமுறையும் அவனை நம்பி ஏமாந்து போகாம நீதான் உன் வாழ்க்கையை கவனமாக வாழணும். உன்னை துன்பப்படுத்தியவர்களை எல்லாம் இந்த இறைவனிடம் தண்டனை கூட நீ என்கிட்ட வந்து கேட்டு நிற்காத. உனக்கு தவறு செஞ்சவங்களுக்கு நிச்சயம் தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். ஏன்னா உன் மனசுல ஏற்கனவே கஷ்டமும் வலியும் வேதனைகளும் நிறைய இருக்கும்போது அதை சற்றும் பொருட்படுத்தாமல் இன்னுமே உன்னை துன்புறுத்தியவர்களையும் உன்னை அவமானப்படுத்தி பேசினவங்களையும் என் தண்டனையிலிருந்து நான் ஒருபோதும் தப்பிக்க விட மாட்டேன். அதுதான் அவர்களுக்குரிய கர்ம வினை. அவங்க தப்பு செஞ்சதுக்கு ஏற்ற தண்டனையை அனுபவிக்கணும்னு நான் எப்போதும் முடிவெடுத்துட்டேன். அவங்க உன் கெட்ட நேரத்தில் நல்லா ஆட்டம் போட்டுட்டாங்க தானே, இப்போ நான் போடுற ஆட்டத்தை அவங்க வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க. உன் கர்ம வினையின் பிடியில் நீ சிக்கி தவிச்சு சிக்கல்லையும் துக்கத்திலையும் இருக்கும்போது அவர்கள் இன்னும் இன்னும் உனக்கு துயரத்தை கொடுத்தார்கள் தானே. அந்த துன்பங்களும் துயரங்களும் பல மடங்காக இப்போது அவங்க வாழ்க்கையில் அவங்க கிட்டேயே போய் சேரப்போகுது. ஏன்னா யார் என்ன செஞ்சாலும் அது மறுபடியும் அவர்களுக்கு வந்து சேருங்கிறது தானே உலக நியதி. அது தெரியாம எனக்கு அவங்க தவறு செஞ்சுட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு தீங்கு செஞ்சிட்டாங்க, எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுன்னு உன் எதிரிகளுக்காக நீ என்கிட்ட வந்து நிற்க வேணாம். அவர்கள் செஞ்ச தவறுக்காக தண்டனை கூட நீ வந்து கேட்டினா அது பழி வாங்குவதற்கு சமம்தானே. பழி வாங்குறவங்களுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. அந்த தண்டனையை நீ அனுபவிக்க கூடாதுன்னு தான் நீ எதையும் பொருட்படுத்தாம எல்லாத்தையும் என்ன பார்த்துக்க சொல்லிட்டு உன்னுடைய வேலைகளிலும் உன்னுடைய கடமைகள்லையும் கவனத்தை செலுத்துன்னு சொல்றேன். உன் கண்ணீரை தொடச்சு உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. நீ செய்ய வேண்டிய வேலையில மட்டும் கவனம் செலுத்து. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சிக்கல்கள், எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் நீ என்னை தானே வணங்குகிற. ஒரு குழந்தை போல என்கிட்ட வந்து அழுகிற. அம்மா வராகி தாயே, என் வாழ்க்கையை சரி செய்யுங்க, முறைப்படுத்துங்க, முழுசா முடிச்சு வைங்கன்னு எல்லா கஷ்டங்களையும் என்கிட்ட சொல்லி வாழவும் முடியாம சாகவும் முடியாம திணறிக்கிட்டு இருக்க உனக்கு நிச்சயமாக நான் நல்லதை செய்யதான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன்னை தோக்கணும் அழிக்கணும் நினைக்கிறவங்க முன்பாக நீ வைராகியத்தோட வாழ்ந்து காட்டணுமே தவிர வாழ்க்கை மீது வெறுப்பு கொண்டு சலித்து கொண்டு வாழ்க்கையை வெறுக்க நினைக்காத. எல்லாருக்கும் வாழ்க்கை சுலபமா அமைஞ்சிடாது. உன் வாழ்க்கையிலையும் அப்படிதான் வலியையும் வருத்தத்தையும் அனுபவிக்கிற. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சிடறேன். இதுவரை கஷ்டத்தை தாங்கின உனக்கு இனிமே மட்டும் நான் கஷ்டத்தை தொடர்ந்து கொடுப்பேன்னா நினைக்கிறேன். உன்னுடைய பிடிவாதமும் உன்னுடைய பக்தியும் உன்னுடைய ஆசையும் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களும் செஞ்சு இப்போ உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற போகுது. என் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு
இனிமையான சந்தோஷமான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். கவலையில் உழன்று கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் நான் இருக்கிறேன்ற நம்பிக்கையோடு தானே நீ கண்ணீரை தொடச்சிக்கிட்ட. இதோ உன் அழுகைக்கு முடிவாக ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடுத்து நீண்ட ஆயுளோட நிம்மதியாக சந்தோஷமாக உன்னை வாழ வைக்க வந்துட்டேன். இனி எல்லாமே நீ நினச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் அழகாக நடக்கும். நீயும் காலம் முழுவதும் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் செல்லமே.